எனக்கு யார் உண்டு, ஏன் இந்த சூழ்நிலைமை என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, the Lord says to you, He will not leave you as orphans. Just like a father carries his children upon his shoulders, the Lord will carry you through. So this morning, let's be encouraged through this song that the hand of the Lord will continue to lead us through.
என்னை நடத்தியதே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதலில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதலில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஈகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஈகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். It's such a joy to come into your homes to share God's word with us this morning. God is good and He is a faithful God, keeping His covenant of love to 1,000 generations who love Him and who keep His commands. தேவன் நல்லவர், அவருடைய கிருபை இன்றைக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. This morning we are going to study from the book of Philippians. பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து சில காரியங்களோடு கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். The book of Philippians, Paul basically writes a thank you note to the believers at Philippi for their help in time of need upon learning of his detention at Rome. It is a letter of joy written from the prison cell. He also writes a portion of his own struggle, his own suffering in chapter 1. And in the other chapters, he encourages the believers to stand firm, to be of same mind, and to rejoice in the Lord. And the concept of rejoicing or the concept of joy appears nearly 16 times in this book. It emphasizes the real joy of a Christian life in the midst of uncertainty, in the midst of suffering, and in the midst of persecution that not only Paul but all of us go through. உபத்திரத்தின் மத்தியிலே எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு கடிதமாய் இந்த கடிதம் இருக்கிறது. He encourages the believers to rejoice in the Lord, to always pray with thanksgiving, and the secret of joy is grounded in one's relationship with Christ. எப்பொழுதும் கர்த்தருக்குள் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் உறுதியா இருங்கள் என்று பவுல் உற்சாகப்படுத்துகிற ஒரு கடிதமாய் இருக்கிறது. A man who's in chains, who's in prison, but he writes a letter of joy. He's not too worried, he's not too concerned, he's not extremely concerned about his own struggles, but he writes this letter encouraging the believers to rejoice in the Lord. Paul is in chains, but in the midst of chains, in the midst of prison, he is encouraging the believers and himself to always rejoice in the Lord. My sermon this morning I have entitled it as In Chains but Not Chained. கட்டுக்குள் இருக்கிறோம் ஆனால் கட்டப்படவில்லை, கட்டுக்குள் நாம் இருக்கிறோம் ஆனால் கட்டப்படவில்லை. He introduces himself as a bond servant, as a slave of Christ. So Paul here is really not complaining about the struggles, the persecutions, the difficulties that he is going through, because he was pretty much expecting what to face, because he being a believer, he being a servant of Christ, he actually expected persecution. பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிற விதம் இப்படியா இருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய வேலைக்காரன், இல்லாவிட்டால் தேவனுக்கு நான் அடிமையா இருக்கிறேன் என்றுதான் பவுல் தன்னை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். ஆகையால் உபத்திரத்தை குறித்து, வேதனைகளை குறித்து பவுல் ஒரு நாளும் ஆச்சரியப்படவில்லை, அதை எதிர்பார்த்த ஒன்றுதான் இருந்தது. ஆகையால் இந்த உபத்திரத்தின் மத்தியிலே பவுல் எழுதுகிற காரியம் எப்பொழுதும் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று. The first chapter is recorded about Paul's prayer, and I want us to focus our attention to the attitude or to the concerns that Paul is expressing. In chapter 1 verse 3 he says, I thank my God every time I remember you, and in all of my prayers I always pray with joy. Listen to this. Even in the midst of chains, even in the midst of prison, he says, in all my prayers I always pray with joy. Why? The reason or the secret is in verse 6. Being confident of this, that he who began a good work in you is able to bring it to completion until the day of Jesus Christ. பவுல் எழுதுகிறார் 6ஆம் வசனத்திலே, உங்களில் நற்கிரியையை தொடங்கின தேவன் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தும் முடிவுக்கு கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதிலே நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். I am confident that Jesus Christ, that the Lord who began a good work in you is able to bring it to completion until the day of Christ. And in verse 9 it says, and this is my prayer, that your love may abound more and more in knowledge and in depth
ஆஃப் இன்சைட். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது என்று பால் சொல்லுகிறார். Is encouraging the believers to grow in love, to grow in knowledge, to grow in the depth of insight, although he himself is being in prison. And verse 10 he says, so that you may be able to discern what is best and may be pure and blameless. நீங்கள் கர்த்தருக்குள் எவைகள் உத்தமமாய் இருக்கிற காரியங்கள், பரிசுத்தமாய் இருக்கிற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். In verse 11 he says that you may be filled with the fruit of righteousness that comes through Jesus Christ to the glory and praise of our Lord Jesus Christ. நீதியின் கனிகளினாலே நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. நீதியின் கனிகளால் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் பவுல் நமக்கு வேண்டுதலும் விண்ணப்பங்களும் 1ஆம் அதிகாரத்திலே அவர் ஏறெடுக்கிறார். Paul is in prison, as I said. He is suffering and he is almost towards the end of his life. Philippians and a portion of Timothy are one of the last letters of Paul. And in chapter 1 verse 12 he says that what has happened to me has actually served in advancing the gospel. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாய் இருந்தது. எனக்கு என்ன சம்பவித்ததோ இதன் மூலமாய் சுவிசேஷம் பிரபலமாய் ஆகும்படியாக அது ஏதுவாய் இருந்தது. Actually Paul is celebrating in a way that he is in prison. Although he is in prison, the gospel is being promoted. The gospel is being advanced. The gospel is moving forward. Therefore, he looks at what is happening because of him and he is praising God. And verse 13 says, as a result, it has become clear throughout the whole palace guard and to everyone else that I am in chains for Christ. I am in chains for Christ, and because of my chains, most of my brothers and sisters are become confident in the Lord and dare all the more to proclaim the gospel without fear. நான் கட்டுகளில் இருக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் நான் இருக்கிற கட்டுகள் என்னை நான் அனுமதி கொடுக்கவில்லை. Because of my chains, people have been encouraged. The gospel is moving forward. Yes, I am in chains, but the gospel is advancing and people have become confident of the Lord. For Paul, his purpose was greater than his personality. For Paul, his purpose was greater than his popularity. பவுலுக்கு தன்னுடைய நோக்கம் அவர் சிறையில் இருக்கிறது நிமித்தமாய் சுவிசேஷம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது, அதுதான் பெரிதா இருந்தது. அவருடைய நோக்கம்தான் அவருடைய பிரபலத்தை காட்டிலும் பெரிதா இருந்தது. For him, his personality was nothing big, or popularity was not that big. For him, the purpose was something bigger for him. And even in the midst of chains, even in the midst of prison, Paul says, because of what is happening through my chains, I rejoice in the Lord. Can I hear an amen? என்னுடைய கட்டுகள் நிமித்தமாக சுவிசேஷம் எந்த அளவுக்கு பரவி சென்று கொண்டே இருக்கிறது, விசுவாசிகள் எந்த அளவுக்கு பலன் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள், இதை பார்த்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். And verse 27 says, whatever happens, conduct yourself in the manner worthy of the gospel, for it has been granted to you on behalf of Christ, not only to believe in him, but also to suffer for him. And for this, Paul lays a lot of emphasis on this. This was the underlying factor for Paul. We are not called just to be believers in Christ, but we are called to also suffer for him. கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமே நாம் அழைக்கப்படவில்லை, அவர் நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் தைரியமாக விசுவாசிகளிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Yes, I am in chains, but I am not chained. நான் கட்டுகளில் இருக்கிறேன், ஆனால் நான் கட்டப்படவில்லை. I am in bondage, but I am free in him. I am surrounded by infections. We at this moment are surrounded by infections. We are surrounded by death, but we are still safe in the blood of Jesus Christ. Yes, we are surrounded by uncertainty. We are surrounded by hopelessness, but still there is hope inside of me. It doesn't matter what I am surrounded with.
But what matters is, what am I filled with? I want to repeat this. It really doesn't matter what I am surrounded with. But what really matters is, what am I filled with? Because what surrounds me will only contaminate me. But what fills me will control me. Can I hear an amen? Because he who is in me is greater than he who is in this world. உண்மையானது எது? நெருக்கத்தினாலே நான் சூழ்ந்து இருக்கிறேன். வாதை மரணம் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்திலே நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியல. நம்பிக்கையில்லாத சூழ்நிலை, என்ன நடக்குமோ, இந்த வாதை எப்போ விட்டு போகுமோ என்று கலங்கி கொண்டு இருக்கிற நேரம் இருந்தாலும் எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை மேற்கொள்ளவே முடியாது. எனக்குள் இருக்கிற தேவனுடைய நம்பிக்கை, தேவனுடைய பலன், தேவனுடைய ஆவியானவர் என்னை அவர் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்றுதான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Because what surrounds me can only contaminate me, but what is inside of me is controlling me. Therefore, I don't want to be chained by my chains, but I want my chains to change me. ஆகையால் இந்த கட்டுகளினாலே நான் கட்டப்பட நான் ஆசைப்படவில்லை. ஆனால் இந்த கட்டுகள் என்னை மாற்றி அமைத்துக்கொள்ள ஏதுவாய் இருக்க நான் ஆசிக்கிறேன். We see a classic example in Acts chapter 16 where Paul and Silas are in the prison. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிற சம்பவம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How they were put in the prison, and verse 25 of chapter 16 of Acts says, about midnight Paul and Silas was praying. They were singing hymns to God, and other prisoners were listening to him. They were in chains, but they were praising God. They were in prison, but they were worshiping God. சிறையில் இருந்தாலும் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருந்தார்கள். கட்டுகளில் இருந்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டு இருந்தார்கள். துதித்துக் கொண்டு இருந்ததனாலே என்ன நடந்தது? Verse 26 says, suddenly there was such a violent earthquake from the foundations of the prisons were shaken. All once for all the prison doors flew open and everyone's chains came loose. Because of praise, துதிகள் நிமித்தமாக கட்டப்பட்டு இருந்த ஜனங்கள் அந்த கட்டுகள் எல்லாம் கலண்டி போய் விட்டது என்று நாம் பார்க்கிறோம். The jailer woke up, and when he saw that the prison doors were open, he drew his sword and it was about to kill him because he thought that the prisoners had all escaped. But Paul shouts towards him and says, don't harm yourself, we all are here. We know the story, how the jailer comes to the knowledge of God and how he brought them and asked them, and he says, sir, what must I do to be saved? Just this one incident, when they saw Paul and Silas praising, when they saw Paul and Silas worshiping God in the midst of prison, in the midst of chains, there is one higher official who sees the mighty of God, who sees the witness that Paul and Silas are giving, says, what must I do to be saved? And they replied, believe in the Lord Jesus Christ and you will be saved, you and your household. Yes, they were in chains, but they were not chained. Rather, they used their chains to advance the gospel and to show light to the people who were in darkness. My dear friends, this morning who are listening to my voice, if you are experiencing shackles or if you are experiencing shaking, remember your purpose is greater than your personality. Remember that your purpose is greater than your popularity. The purpose of the Lord are forever. His ways are higher. His thoughts are greater. His thoughts are always above us. And if you learn to sing in the midst of chains, if you learn to worship God in the midst of prison, if you learn to glorify God no matter what your situation is, I say that God, through the shaking and withstand the shaking of every difficulties in the name of Jesus, if I'm able to withstand the shaking, if I'm able to withstand the difficulty, if I'm able to move through the storms in my life, I can speak this in the name of Jesus, that you will see the goodness of the Lord in the land of your living. எப்பேற்பட்ட அசைவு வந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கம் வந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட காற்று போல பலத்த காத்து நம்மை வீசிக்கொண்டு இருந்தாலும், இந்த அசைவை நாம் பொறுத்து கொண்டு, இந்த அசைவை நான் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளும் போது தேவனுடைய நன்மையை நாம் ஜீவிக்கிற நாட்களிலே, நாம் ஜீவிக்கிற இந்த தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நிச்சயமாக நாம் காண முடியும். Let the present shaking break
your shaky foundation. I want to repeat this. What shaking mean now? Let this present shaking break your shaky foundation, but never allow it to break your bright future. Let the present shaking break all the whims and fancies. Let it break all your faulty beliefs of your own self. Let your shakiness change your perspective of God in your life. Let the shaking that is happening in and around you, let it break the loose foundations and let it anchor your confidence and your faith in God and God alone. இப்பொழுது இருக்கிற இந்த அசைவு, உங்களை அசைத்து கொண்டு இருக்கிற வெளியே இருக்கிற இந்த சூழ்நிலைகள், உங்களுடைய சொந்த பலத்தை அதை உடைத்து போட்டு இந்த அசைத்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை தேவன் பேரில் நம்முடைய விசுவாசத்தை வைக்க நமக்கு ஏதுவாய் இருக்கட்டும். Paul talks about a greater confidence in chapter 1 of Philippians chapter 1 verse 4, and this is what he says. Your confidence is not in you. Your confidence is not in your situation. Your confidence is not in your perception. Your confidence is not in the ability to whether you can see or not to see. Your confidence is not in your ability whether you can move forward or not move forward. Your confidence is not on anything concerning the earth, but your confidence is on this. What does it says? My confidence is in the Lord. Because when I have my confidence around the things that I'm able to see, I'm not able to change it. I'm not able to reverse it. I'm not able to do anything. But my confidence, when I have my confidence on the Lord Jesus Christ, he says, being confident of this. What is this that Paul is emphasizing? That he who began a good work in me is able to bring it to completion until the day of the Lord Jesus Christ. பவுல் விசுவாசிகளுக்கு மறுபடியுமாக சொல்லுகிறது தான், உங்களுடைய நம்பிக்கை வேற எந்த காரியத்தின் மேல் வைக்க வேண்டாம், சூழ்நிலைகள் மேல் வைக்க வேண்டாம், ஜனங்கள் மேல் வைக்க வேண்டாம். இந்த சம்பவம் மாறி போகும், இது முடிவடையும் என்று பூமிக்கு உரிய எப்பேற்பட்ட காரியத்திலும் உங்களுடைய நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கை எதில் வைக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். உங்களில் நற்கிரியையை துவங்கின தேவன் அது இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தும் முடிவுக்கு கொண்டு வருவார். இதன் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் என்று சொல்றார். Because of our confidence in the Lord, Paul says, stand firm in the Lord. And the next phrase that Paul uses is rejoice in the Lord. இயேசுவின் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைக்கிற நீங்கள், கர்த்தர் மேல் என்னுடைய நம்பிக்கையை நான் வைப்பேன் என்று சொன்னால், கர்த்தருக்குள் நான் உறுதியாக இருப்பேன். கர்த்தருக்குள் நான் உறுதியாக இருக்கும் போது எப்பொழுதும் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? It says, because our confidence is in the Lord, Paul says, stand firm in the Lord. Because I'm able to stand firm in the Lord, I can rejoice in the Lord. We will jump to chapter 4 of verse 4. Rejoice in the Lord. And I say again, rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். Look at this man. He is in prison. He is almost on towards the end of his life on this earth. There is uncertainty. There is fear. There is chaos. Paul doesn't know what is going to happen to him henceforth. But still he finds strength in the Lord. And he says, rejoice in the Lord. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். And rejoicing in the Lord, Paul is not just commanding Paul is commanding not just to have a cheerful disposition, but it requires a supernatural power. In Paul saying, rejoice in the Lord, he's not just commanding for a cheerful disposition or for a cheerful appearance or for a cheerful approach. Paul, in telling this, rejoice in the Lord, he's saying that you need a supernatural power inside of you. It is joy in the Lord. Rejoice in the Lord is not based on my feelings. It's not based on my choices, but it is a command. It is not the absence of trial. When he's saying rejoice in the Lord, Paul doesn't mean to say that there won't be trials at all in your life. It is not the absence of trials, but in the midst of trials, I know God is actively involved in my life, and I know that he is controlling the affairs of my life, and God will provide for me, God will protect for me, God will make a way for me. Because of my assurance in this, Paul says,
rejoice in the Lord. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று பவுல் சொல்லும்போது உங்களுக்கு உபத்திரம் வராது என்று பொருட்டல்ல, உங்களுக்கு வேதனை வராது என்று ஒரு அர்த்தம் அல்ல. பவுல் சொல்கிறார், எப்பேற்பட்ட துன்பம், எப்பேற்பட்ட வேதனை, எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், இதை மேற்கொள்ள அவர் எனக்கு போதுமான கிருபையை தருவார். ஆகையால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். irrespective of my situation, to rejoice in an attitude of hope and satisfaction that transcends every kind of adverse situation. I repeat, to rejoice is an attitude of hope and satisfaction that transcends every adverse situation. My joy is not in the outward expression, but my joy is in the inward strength. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அந்த சொல்லின் அர்த்தம் என் வெளிரங்கமாய் சந்தோஷமாய் இருக்கிறது போல அல்ல, உள்ளான மனிதன் உள்ளுக்குள்ளே தேவனுடைய பலனை நான் அடைந்து கொள்ள வேண்டும். My joy is not to be found in anything else but in Christ alone. That's why Paul says, not rejoice in yourself, not rejoice in your situation, not rejoice in what is about to come, but rejoice in the Lord, because He is the same yesterday, today, and forever. I do not rejoice for my situations, but I rejoice in my situation. நன்றாக கவனிங்கள், என்னுடைய சூழ்நிலைக்காக நான் கர்த்தருக்கு சந்தோஷமாய் இருக்கவில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன். Knowing God is my source of joy, and that no situation or people or anything can rob the joy that God gives. கர்த்தருக்குள் எனக்கு வருகிற இந்த சந்தோஷம், கர்த்தருக்குள் எனக்கு வருகிற இந்த மகிழ்ச்சி, எப்பேற்பட்ட சூழ்நிலை அதை திருடி போட முடியாது. எப்பேற்பட்ட ஜனம் எனக்கு விரோதமாய் எழுந்தாலும் தேவன் எனக்கு தருகிற சந்தோஷத்தை ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. Therefore Paul says, rejoice in the Lord. And verse 5 says, let your gentleness be evident to all, the Lord is near. உங்களுடைய சாந்த குணம் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள், தேவன் உடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. The Lord is near. And do not be anxious about anything, but in everything with prayer and petition, with thanksgiving, present your request to God. எல்லாவற்றிலும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபத்தோடு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். I know this is a very familiar verse, but I want to speak this into all of our life. Do not be anxious of what is happening, but in prayer and petition, let your requests be made known to God. And the peace of God that transcends all understanding will guard your hearts and your mind in Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது தேவன் என்ன வாக்கு செய்கிறார்? What is God promise? தேவனுடைய சமாதானம், என்னுடைய புத்திக்கு எட்டாத சமாதானம், என்னுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ள முடியாத சமாதானம், அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையையும் கிறிஸ்து வருமளவும் அவர் அந்த சமாதானத்தினாலே காத்துக்கொள்வார். That is why Paul says, rejoice in the Lord. And verse 8 says like this, finally, brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, whatever is excellent, or whatever is praiseworthy, think on these things. சில காரியங்களை, சில பட்டியல்களை பவுல் இந்த இடத்திலே குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையானவைகள் எவைகளோ, ஒழுக்கமானவைகள் எவைகளோ, நீதியானவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு நிறைந்தவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் நிறைந்தவைகள் எவைகளோ, கீர்த்தி, புண்ணியம், புகழ்,
இப்பேற்பட்ட காரியத்தின் மேல் நீங்கள் சிந்தனை வைக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். Think on these things. See, I am in chains. I am in difficulty. I am in bondage. I am in stress. I know I'm not able to handle people around me. I know the difficult that is around me is becoming bad. I know people around me are becoming selfish. I know people around me are becoming angry, are becoming little arrogant, are becoming little violent. Paul says, leave that. Whatever is true, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, excellent, praiseworthy, think on these things, ponder on these things, so that in your chain-filled mind, you will still have the peace of God. He says, whatever you have learnt or received from me or seen in me, put it in practice, and the God of peace will be with you. There is a clear difference in these two verses. Paul says, do not be anxious of anything, but in everything with prayer and supplication make your request known to God, and the peace of God will be with you. There he says the peace of God, and here in verse 8 says, the God of peace himself will be with you. அந்த இடத்துல நாம் பார்த்தோம், தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும் என்று. 8ஆம் வசனத்திலே சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. எப்பொழுது தேவன் 8ஆம் வசனத்தை சொன்ன அந்த நீதி உள்ள காரியங்கள், கற்பு உள்ள காரியங்கள், அன்பு நிறைந்த காரியங்கள், உண்மை நிறைந்த காரியங்கள், புண்ணியம் நிறைந்த காரியங்கள், புகழ் நிறைந்த காரியங்கள், கீர்த்தி நற்கீர்த்தி நிறைந்த காரியங்கள் மேல் என்னுடைய சிந்தனையை நான் வைக்கும்போது சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருப்பார். And he finishes this epistle with verse 19, and my God will meet all your needs according to his riches in Christ Jesus. My God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. தம்முடைய ஐஸ்வரியத்தின் நிமித்தமாக உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். உங்களுடைய குறைவுகளை, இன்றைக்கு நீங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிற குறைவான வாழ்க்கை, குறைவான சூழ்நிலை, குறைவான பற்றாக்குறையின் மத்தியிலே தேவனுடைய வாக்கு விவனமாய் சொல்லுகிறது, உங்கள் குறைவுகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நிறைவேற்றுவார். And my God will supply all your needs according to his glory in Christ Jesus. God is our provider. God is our protector. And verse 20 he finishes, to God our Father be glory forever and ever. My confidence is in the Lord, because of which I'm able to stand firm in the Lord. And when I stand firm in the Lord, I'm able to rejoice in the Lord no matter what my situation is. என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து மேல் இருக்கிறதுனாலே கிறிஸ்துவுக்குள் நான் உறுதியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் என்னுடைய மகிழ்ச்சியை நான் எடுத்துக்கொள்வேன். It doesn't matter what I am surrounded with, but what matters is what is inside of me. Greater is he that is in me than he that is in the world. என்னை சுத்தி என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அது ஒரு பொருட்டு அல்ல. எனக்குள் இருக்கிற வல்லமை என்னை சுத்தி இருக்கிற காரியங்களை பார்க்கிலும் மேன்மையா இருக்கிறது. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Therefore the reality is this, I am in chains but I am not chained. உண்மை இதுதான், நான் கட்டுகளின் மத்தியிலே தான் இருக்கிறேன், ஆனால் நான் கட்டப்படவில்லை. ஏன்? My confidence is in the Lord, because of which I am firm in the Lord. And because I am firm in the Lord, I am able to rejoice in the Lord no matter what. என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனாலே கிறிஸ்துவுக்குள் நான் நிலையாய் உறுதியாய் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் உறுதியாய் இருக்கிறதுனாலே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை நிறைந்தவனாய் இருக்கிறேன். May God bless you. Although we are in chains, but we are not chained, because he who is inside of me is greater than the one who is around this world controlling the things that is happening. Would you bow down your heads? We're going to pray, and I'm going to ask the strength of God to fill all of us as we continue to move forward in these difficult times that we are enduring. Gracious God, our Heavenly Father, we thank you that Paul was able to say, although in the midst of chains, although in the midst of prison, Paul was able to say, rejoice
in the Lord. And Lord, this morning we ask for your grace, Lord, that we will be confident of you who began a good work in us is able to bring it to pass. Lord, I pray that we will be firm in you. And God, I pray that we will rejoice in you no matter what our situation is. I pray, Lord, for the ones who are listening to this. I pray, God, that their chains will be broken. I pray, God, that their sorrows will be broken. I pray, God, that healing will come. I pray, God, that the provision of God will be their portion. I pray, God, that they will see the protective hand of God day in and day out, even as they go about their works. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய ரத்தம் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வெளியே போகும்போது, உள்ள வரும்போது, தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக போய் ஆண்டவரே, கோணலான வழிகளை நீர் செவ்வையாக்கி இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்க கர்த்தர் பேரில் நாங்கள் நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் பேரில் நாங்கள் உறுதியா இருந்து, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். And now by the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship and the communion of the Holy Spirit rest and abide with us now and forevermore. Amen.